ட்ரம்ப் போட்டு வச்சிருக்க டேக்ஸ்னால வெளிநாடு தான் போட்டு ட்ரம்ப் அடி அடின்னு அடிக்குதுன்னு பார்த்தா இப்போ உள்நாட்டுக்குள்ளேயே வந்துட்டு ட்ரம்ப்பை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் மட்டும் இல்லாம அந்த நாட்டு அரசாங்கமும் கூட. இது அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் ஏன்டா இந்தியாவை பகைச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு, எப்படி ஏன்டா இந்தியாவை பகைச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு புலம்புற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் அவரால் கதறவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு. அப்படி என்னடா பண்ணாரு அப்படின்னு பார்த்தா சொல்றேன், கிளியரா சொல்றேன். அந்த நாட்டுக்குள்ள என்ன நடக்குது, அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, இப்ப அது இல்லாம வந்துட்டு சீனால வந்துட்டு அந்த எஸ்சிஓ சமிட்டி ஒன்று நடந்துச்சுல்ல, அதை பத்தியும் பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருங்கிறதெல்லாம் கிளியரா சொல்றேன். எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் எக்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே வந்துட்டு அந்த பெல் ஐக்கானை அமுத்தி விட்டுருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூஸ், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் டக்குன்னு உங்ககிட்ட நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் பூபதி. ஹலோ எக்ஸ் ஸ்குவாட். இப்போ 2 நியூஸ் இருக்கு. ஒன்னு, ட்ரம்ப் இந்தியாவை மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு கதற நியூஸ் இருக்கு. அப்புறமேட்டு அவனுடைய உள்நாட்டுக்குள்ள நடக்கிற சம்பவங்களும் இருக்கு. 2ல ஃபர்ஸ்ட் எதை சொல்லலாம்? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அவனுடைய உள்நாட்டுக்குள்ள அவனை போட்டு அடிக்கிற அந்த நியூஸை பார்த்துருவோம். ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் இஷ்டத்துக்கு எல்லா நாட்டுக்கு மேலேயும் வந்துட்டு வரியை போட்டு குப்பி இழுத்துட்டு இருந்தாரு. அதுலயும் இந்தியாவுக்குலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 50% போட்டு குப்பி இழுத்து விட்டாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அவங்களுடைய வர்த்தக நீதிமன்றம் வந்துட்டு ட்ரம்ப்புக்கு இந்த அதிகாரமே இல்லை, இந்த வரி போடுற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு, ட்ரம்ப் அந்த நாடாளுமன்றத்துடைய சட்டத்துக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு ஒண்ணு விடுது. இந்த தீர்ப்பை வர்த்தக நீதிமன்றம் மே மாசம் விடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்காவுடைய பெடரல் நீதிமன்றம் ஒண்ணு இருக்கும். அதுல போயிட்டு இந்த ட்ரம்ப்போடைய அரசாங்கம், அதாவது அவங்க போய் மேல்முறையீடு பண்றாங்க. இல்ல, அது எப்படி எனக்கு அதிகாரம் இல்லாத போகும், நான் அந்த நாட்டுடைய பிரசிடென்ட், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, சோ இது இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணணும் அப்படின்ட்டு மேல்முறையீடு பண்றாரு. அந்த பெடரல் நீதிமன்றம் இதை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அந்த தீர்ப்புல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, நீங்க பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பையும் கொடுத்து விட்டுருது. இதை பார்த்த ட்ரம்ப்புக்கு தூக்கி வாரி போட்டுருது. இதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு அங்க இருக்க அமெரிக்காவில இருக்க உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணியிருக்காரு. அந்த பெடரல் நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, நீங்க போட்டிருக்க டேக்ஸ் எல்லாம் சட்ட விரோதமானது, அதை எல்லாம் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏத்துக்காத ட்ரம்ப் போய் அமெரிக்காவில இருக்க உச்ச நீதிமன்றத்துல இதை மேல்முறையீடு பண்ணியிருக்காரு. அந்த பெடரல் நீதிமன்றம் சொன்னதை ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த சுப்ரீம் கோர்ட்ல அவர் என்ன மேல்முறையீட்டுல சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இந்தியா மேல போட்ட டேக்ஸ் நியாயமானதுதான் அப்படின்னு அவங்க ட்ரம்ப்போடைய தரப்பு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அதிகமா இந்தியா இறக்குமதி தான் பண்றோமே தவிர நம்ம எதுவும் இங்க இருந்து ஏற்றுமதி பண்ண கிடையாது. அதனால நம்ம டேக்ஸ் போட்டிருக்கிறது நியாயமானதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாம இந்த அளவுக்கு டேக்ஸ் போடல அப்படின்னா லாபம் இந்தியாவுக்கு தான் இருக்கும், நஷ்டம் நமக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய யூனியன், அதுக்கப்புறம் ஜப்பானு, அதுக்கப்புறம் இன்னும் சில நாடுகள்லாம் நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஸோ அவங்க எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய வரிகள்லாம் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு மகிழ்ச்சியா தான் இருக்காங்க. ஆனா இந்த இந்தியாவும் இந்த சில நாடுகள் மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நவம்பர் மாசத்துக்குள்ள இந்த வழக்கை விசாரிச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஒருவேளை உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணா இந்த அமெரிக்கா ஏழை நாடா மாறிடும், பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிங்கிறது நல்லா ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி. அதுலயும் போய் ஒரு ரூல்ஸை போட்டு வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா அங்க அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில நிறைய வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க. அவங்க போராட்டத்துக்கு அதாவது போராட்டம் அதை செய்யறதுக்கு தடை பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செய்யற சட்ட விரோதமான செயல்களை எல்லாத்தையுமே எங்ககிட்ட தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த மாதிரி எங்ககிட்ட தெரியப்படுத்தல அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டு மாநில ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்கறதுக்கான அந்த உரிமை ரத்து செய்யப்படும். அது மட்டும் இல்லாம ஆராய்ச்சிக்கோசரம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்குற ஃபண்டை நாங்க நிறுத்திடுவோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரம்ப் போட்ட அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காம அது ஃபுல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க.
இதை பார்த்துட்டு ட்ரம்ப் சும்மா இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? அதே மாதிரி அந்த யூனிவர்சிட்டிக்கு ஆராய்ச்சிக்காக கொடுக்குற அந்த ஃபண்டை வந்து நிறுத்த போறதா வந்துட்டு சொல்லிட்டாரு. இதை கேட்ட அந்த யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஃபெடரல் நீதிமன்றத்துல போய் அவங்க ஒரு கேஸ் போட்டாங்க. அதை விசாரிச்சு முடிச்சிட்ட நீதிபதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப்போடைய அரசாங்கம் வந்துட்டு இந்த மாணவர் சேர்க்கறதுல இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு உங்களால சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது, அதை வந்துட்டு நாங்க தள்ளுபடி பண்றாங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்ல இருந்து $2.6 மில்லியன் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆராய்ச்சிக்கோசரம் வந்துட்டு ஃபண்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அதை நீங்க திரும்ப வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, அதாவது அந்த ரூல்ஸை திரும்ப வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருச்சு. இதுதான் இந்த நியூஸ் அவங்க நாட்டுக்குள்ள போட்டு அவங்க அடிச்சிட்டு இருக்கிறது. இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஏன்டா பகைச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒண்ணு கதர்னார் நான் சொன்னேன்னு பாத்தீங்களா? இப்ப ரீசெண்டா அந்த SCO சமிட்டி ஒண்ணு நடந்துச்சு இல்ல, அதுக்கு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரும் அதுக்கப்புறம் வந்துட்டு ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டினும் வந்திருந்தாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ட்ரம்ப்புக்கு வந்துட்டு எல்லாம் லூஸ் மோஷன் ஆயிடுச்சு போல. இப்ப வந்துட்டு இன்னைக்கு ஒரு கதை இருக்காரு. என்ன அப்படின்னா, என்ன சொல்லி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவையும் ரஷ்யாவையும் இருள் சூழ்ந்த சீனா கிட்ட நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா வந்துட்டு ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா வந்துட்டு அவர் அப்பயே ரியலைஸ் பண்ணிட்டாரு, அந்த சமிட்டி நடந்த உடனே ரியலைஸ் பண்ணிட்டாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரால் முடியல. இது காரணமே அவருதான். அவரு போட்ட ரூல்ஸ்னாலதான் எல்லாம் பிச்சுட்டு போனது. ஏன்னா இப்போ வந்து ஆட்டம் கண்டுருச்சு அவருக்கு. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட 145 கோடி மக்கள் இருக்காங்க. இவ்வளோ பெரிய மார்க்கெட்டு, இவ்வளோ பெரிய மக்கள் தொகை. அது இல்லாம அமெரிக்காவில் வேலை செய்யற முக்காவாசி கம்பெனியோட CEO வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியன்ஸா தான் இருப்பாங்க. இங்க இருந்து போனவங்க தான் அங்க எல்லாமே அறிவாளியா இருக்காங்க. அதனாலதான் வந்துட்டு அந்த அமெரிக்காவே ரன் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை விட்டுட்டு போறதுங்கிறது அவ்வளோ முடியாத காரியம். அது அவ்வளோ பெரிய விஷயம். இந்த மார்க்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அமெரிக்கா சுத்தமா வந்துட்டு பிச்சைக்கார நாடா மாறிடும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்ப வந்துட்டு ட்ரம்ப் கதறிட்டு இருக்காரு, இதை எப்படா ஃபிக்ஸ் பண்றது அப்படின்ட்டு. இது இல்லாம இன்னும் ஏதோ போட்டிருந்தாரு, அந்த என்னன்னா, இந்த நிலையில் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இருள் சூழ்ந்த சீனாவிடம் இழந்து விட்டோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். இதை தொடர்ந்து தனது சமூக வலைதளத்தில் சீனாவில் நடைபெற்ற உச்சி மாநாட்டின் போது பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புத்தின் ஆகியோர் சந்தித்து பேசிய புகைப்படத்தை பதிவிட்டு, இந்தியாவையும் ரஷ்யாவையும் இருள் சூழ்ந்த சீனாவிடம் இழந்துவிட்டோம் என்று தெரிகிறது. அவர்கள் நீடித்து ஒற்றுமையுடன் வளமுடனும் எதிர்காலத்தை பெறட்டும் என்று வாழ்த்தி இருக்காரு. ஏண்டா வைத்தறிச்சல்ல வாழ்த்திட்டு இருக்க, இப்ப வந்து கதறி என்னடா பிரயோஜனம்? அப்பயே கம்முன்னு இருந்திருக்கலாம். எதையாச்சும் ஒண்ணு பண்றேன்னு பண்ணி விட்டேன். ஓகே கைஸ், இதுதான் வந்துட்டு ட்ரம்ப் போட்டு கதறி தள்ளிட்டு இருக்காரு. இது எப்படியாச்சும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பாக்குறாரு. ஆனா அவரால் முடியல. ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல நியூஸோட, இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் ஐக்கன் அழுத்திட்டுருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ டக்குன்னு உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், பாய்.